உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வெளியே தான் அவ்வளோ வெயிலாக இருக்குன்னு பார்த்தா உள்ள அதுக்கு மேலே அனலாக இருக்கு. இதை சரி பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையா? ஏன் இல்லை, ஒரு 500 இருந்தாலே போதும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனலை ஈஸியாக குறைச்சிடலாம். எப்படி? இதை நம்ம இல்லை, நமக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் வெயில் காலத்தை ஒட்டி உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுனால அவங்க ஸ்கூல் மாடிகள் எல்லாத்துலேயுமே சன்ரூஃப் கோட்டிங் அடிச்சிருக்காங்க. அப்படி கோட்டிங் அடிக்கிறது மூலமாக அவங்க உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியாயிருக்கு. 6 டிகிரியா? இது உண்மையான செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது போக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் பில்லை குறைக்கலாம், உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை குறைக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறது தான் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதோட ரொம்ப ரொம்ப விலை மலிவாக இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் இருக்குது, அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். அதே நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த டெஸ்ட்டில் எது ஜெயிச்சிச்சு, எது உங்கள் வீட்டுக்கு நல்லது, இப்படி எல்லா விஷயத்தையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனலை குறைக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அது வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கே நல்லா தெரியும், வெயில் காலம் வந்துச்சுனாலே தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் சென்னை, வேலூர், அதுக்கப்புறம் ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த மாதிரி நிறைய குறிப்பிட்ட சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அடிச்சு கொளுத்திரும், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சில இடங்களில் ஏசி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஏசி வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஃபேன் மட்டும்தான். இப்போ ஃபேனுமே சில நேரத்தில் என்ன ஆகும்னா அதிகமாக ஹீட்டை தான் வந்து கிளப்பி விடும். அப்போது இந்த மாதிரி சன்ரூஃப் கோட்டிங்கே இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணி வீட்டோட ஹீட்டை குறைக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, முதல்ல அதெல்லாம் என்னென்ன? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நார்மலாக இது வந்து காலகாலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டெக்னிக் தான். தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டோட மொட்டை மாடியில் தண்ணி தெளிச்சுடுவாங்க. தண்ணி தெளித்து வச்சு அதுக்கப்புறம் கீழே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டோன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம படுத்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டான ஸ்லீப் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நைட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு எஃபெக்டிவான வழி தான். ஆனால் மதியம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அனல் அதிகமாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் இதே டெக்னிக் யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா மேலே தண்ணி ஊற்றின உடனே அந்த வெயிலுக்கு வந்து ஈஸியாக ஆவியாயிரும். ஸோ அந்த தண்ணி அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அதுவும் ரொம்ப கம்மியாக 1லேருந்து 0.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கம்மியாகும். அதை தாண்டி கம்மியாக போகிறதில்ல. இது வந்து உங்களுக்கு ரொம்ப மினிமல் டிஃப்ரென்ஸ் தான் மதிய நேரங்களில் ஏற்படுத்தும். ஸோ இது மதிய நேரங்களில் வந்து இது வந்து எஃபெக்டிவான வழி இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மேலே சாக்கு போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றலாம், இல்லை மேலே ஓலை போட்டுட்டு தண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உதாரணத்துக்கு இந்த மாதிரி சீலிங் மேலே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கிறதுனால அந்த சீலிங்கில் வந்து லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, மேலே போடக்கூடியது எல்லாமே ஈஸியாக இத்து போகிற மாதிரி தான் இருக்கும். அது இத்து போய் அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய அந்த வாட்டர் லைனில் வந்து அடைச்சிருச்சுன்னா அப்போ மேலே தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது வந்து நல்லது. அப்போ பெஸ்ட்டான சொல்யூஷன்னா சன்ரூஃப் கோட்டிங் தான் சொல்கிறீங்க. இப்போது முதல்ல நம்மளோட ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சன்ரூஃப் கோட்டிங் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ரிசல்ட்டையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது எப்படி வேலை செய்யுது? பொதுவாக நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்கள் வெயிலில் காய போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் காய போடுறீங்கன்னா பொதுவாகவே இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸோட அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பிளாக் கலர் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு சன்லைட்டு மாதிரியான விஷயங்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இதே விஷயம் தான் இங்கேயே நடக்கும். அப்போ பெஸ்ட் ஆப்ஷன்னா சன்ரூஃப் கோட்டிங் தான் சொல்கிறீங்களா? இது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலை. இது ஏன் நம்ம எடுக்கிறோன்னு கேட்டோன்னா, இதுக்கு முந்தின வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க நிறைய ஸ்கூலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ளே குறைஞ்சதாக வந்து அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அதே அளவுக்கு நமக்கும் குறையுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் இதை வந்து எடுத்திருக்கோம். இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறத இந்த வீடியோ முடிவில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த சன்ரூஃப் கோட்டிங் அடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன? சன்ரூஃப் கோட்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ரூம்குள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, மாடியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறத வந்து ஒன்றா மெஷர் பண்ணி பார்த்தோம். அப்படி மெஷர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரூம்குள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து 35.7 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு ரூம் டெம்பரேச்சர். அதுவே ரூமோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 43.4 டிகிரி செல்சியஸ் காமிச்சிச்சு. அதே வெளியே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 46.5 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. அதுவே அந்த தரையில் மெஷர் பண்ணி பார்க்கப்போ 54 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. ஸோ மேலே வந்து சீலிங்கு மேலே வந்து நமக்கு அவுட்டோரில் வந்து 54 டிகிரி செல்சியஸ் இருக்குது. சீலிங்கு இன்டோரில் வந்து கிட்டத்தட்ட 43.4 டிகிரி செல்சியஸ் வந்து உள்ள பதிவாயிருக்கு. இதுக்கு அடுத்து தான் நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். பெயிண்ட் அடிக்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம மாடியை பெருசாக கண்டுக்க மாட்டோம். அதில் வந்து நிறைய வாட்டி தூசியெல்லாம் பறிஞ்சு ஒரு கருப்பு கலர் லேயர் தான் இருக்கும்.
ஃபஸ்ட்டு அதை வந்து கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு ப்ரஷ் இருக்குது. இந்த இரும்பு ப்ரஷ் வச்சு நல்லா சுரண்டிங்கன்னா அது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விட்டு அலசி விட்டோன்னா அதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகி இந்த மாதிரி வெள்ளையாயிரும். இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணல, இந்த சைடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ க்ளீன் பண்ணதுக்கு அடுத்து நம்ம 2 விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று சுண்ணாம்பு, இன்னொன்று வந்து நம்ம சன்ரூஃப் கோட்டிங். இந்த சுண்ணாம்பும் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒயிட் கலரில் இருக்குங்கிறனால ரெண்டுமே சன்லைட் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ இது 2 அடித்து ரெண்டுத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா சன்ரூஃப் கோட்டிங்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையர். அதுவே சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவில் தான் பிடிக்கும். ஸோ இந்த 2 விஷயம், ஒரு லோ காஸ்ட் ப்ராடக்ட்டையும் ஒரு ஹை காஸ்ட் ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டை 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். இந்த பில்லருக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியையும் பில்லருக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியும் பிரிச்சுக்கிட்டோம். பில்லருக்கு அந்த சைடு தான் வந்து பெட்ரூம் இருக்குது, பில்லருக்கு இந்த சைடு வந்து கிச்சன் மற்ற விஷயங்கள் ஹாலுமே இருக்குது. ஸோ இந்த கிச்சனுக்கு மேலே வந்து என்ன அடிக்கிறோம்னா நம்ம வந்து சுண்ணாம்பு அடிக்கிறோம். அதே பெட்ரூம் இருக்கிற சைடில் வந்து சன்ரூஃப் கோட்டிங் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சன்ரூஃப் கோட்டிங்கில் இப்போ தண்ணி ஊற்றி கலக்கணும். இதில் எவ்வளோ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நம்ம சன்ரூஃப் கோட்டிங் எடுத்துட்டோம்னா அதில் 20% தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கிலோக்கு கிட்டத்தட்ட 200 ml சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2.5 கிலோ பகுதியை தான் வந்து எடுத்துக்கிட்டோம். மொத்தம் 5 கிலோ வாங்கியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு 2.5 கிலோ வந்து கலந்துக்கிட்டோம். 2.5 கிலோ சன்ரூஃப் கோட்டிங், அது கூட ஒரு 600 ml வந்து தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி அதுக்கப்புறமா கோட்டிங் கொடுத்தோம். நீட் வாக்கில் தான் கோட்டிங் கொடுத்தோம். அதுக்கப்புறமா சுண்ணாம்பு வந்து 1:2 ரேஷியோவில் தண்ணி கலந்தோம். 10 கிலோ சுண்ணாம்புனா நம்ம 20 லிட்டர் தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 கிலோ தான் போட்டோம். 5 கிலோவுக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி கலந்தோம். இது போக என்னென்னா சுண்ணாம்பில் வந்து ஒட்டும் தன்மை கம்மியாக இருக்கும். பொதுவாக பெயிண்ட் வந்து ஈஸியாக செவத்தில் ஒட்டிக்கும். சுண்ணாம்பு வந்து நீங்கள் அடிச்சிங்கனால லைட்டாக ஒட்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் அட்கசிவ் சேர்த்துக்கிட்டோம். இந்த அட்கசிவ் சேர்த்து நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தான் சுண்ணாம்பு வந்து ஃபுல்லாக ஃபெவிகால் கலந்து நல்லா கலக்கி எல்லாத்தையும் கலக்கி அதுக்கப்புறமா நம்ம சுண்ணாம்பையும் அதே டைரெக்ஷனில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். பெயிண்ட் பண்ணினதுக்கு அடுத்தது காய விட்டோம். இப்படி நல்லா காய்ஞ்சதுக்கு அடுத்து அதுக்கு மேலே லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம். இது ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அது வந்து செவத்தோடு நல்லா வந்து பைண்ட் ஆகிக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணியை வந்து க்யூரிங்காக நம்ம தெளித்து விட்டுட்டோம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து செகண்ட் கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் கோட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, நம்ம ஆரம்பத்தில் பெயிண்ட் பண்ணணும் நீட் வாக்கில், அதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக இப்படி நீல வாக்கில் வந்து பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சன்ரூஃப் கோட்டிங் தான், ஏற்கனவே அடித்த சன்ரூஃப் கோட்டிங்கு மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்தோம். அதே மாதிரி சுண்ணாம்புலையும் திருப்பியும் அதே மாதிரி டைரெக்ஷனை மாற்றி திருப்பி இன்னொரு கோட்டிங் அடிச்சிட்டோம். இப்போ 2த்தையும் அடிச்சுட்டு இன்றைக்கி அப்படியே விட்டுட்டோம். அடுத்த நாள் தான் நம்ம இன்றைக்கி இந்த வந்து டெஸ்டிங் எடுத்தோம். காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? இப்போ சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா 10 கிலோ பேக் வந்து நமக்கு 180 ரூபா ஆச்சு. அவ்வளோதான் ஆச்சு. அதுக்கப்புறம் அதில் ஊற்றக்கூடிய அந்த ஃபெவிகாலில் வந்து 150 ரூபா ஆச்சு. ஸோ மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா 330 ரூபா. இந்த 330 ரூபாயில் கிட்டத்தட்ட நம்ம வந்து 160 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டபுள் கோட் கொடுத்துட்டோம். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா 6 பைசா 2.06 ருபீஸ் தான் ஆயிருக்கு. இந்த சுண்ணாம்பு முதல் நாள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் மதியமாக வந்து அடித்தோம். அதுக்கப்புறம் அதே வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய சன்ரூஃப் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 5 கிலோ பக்கெட் வாங்கியிருந்தோம். 5 கிலோ பக்கெட்டோட காஸ்ட் வந்து 2280 ரூபா. அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட நம்மளால் 130 ஸ்கொயர் ஃபீட் தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. வெப்சைட்லேயுமே அதான் போட்டிருந்தாங்க, 100லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ணலான்னு இருந்துச்சு. நமக்கும் அந்த மாதிரி 130 தான் வந்தது. அதுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2280 ரூபா தான். நம்ம எந்த அடிட்டிவ் எதுவுமே சேர்க்கலை. அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 17 ரூபா 50 காசு செலவு பண்ண வேண்டியது இருக்குது. சரி, இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் மாறுச்சு? இப்போ வெளியே வந்து எந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கலையோ அந்த இடத்துல டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சுண்ணாம்பு அடிக்காமல் எதுவுமே அடிக்காமல் அப்படியே பிளாக்காக இருக்குல்ல, அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து 65 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தொட்டு பார்த்தாலே ஹீட் ஃபீல் ஆகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து கீழே நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம சன்ரூஃப் கோட்டிங் அடித்தோமோ அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல 42.7 டிகிரி செல்சியஸ் காட்டுச்சு. அதுவே சுண்ணாம்பு அடித்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 40.3 டிகிரி செல்சியஸ் தான் காட்டுது. அப்போ சுண்ணாம்பு அடிக்கிற இடத்துல தானே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. அப்போ அதானே பெஸ்ட்டு. அது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது, அங்கே தான் டெம்பரேச்சர் கம்மியாகவும் காட்டுது. அப்போ அதே யூஸ் பண்ணிடலாம்ல. நமக்கு இதை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது, இது கூட 2-3 விஷயத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணணும். என்னது அது? ஃபஸ்ட்டு என்னென்னா எலக்ட்ரோமேட்டிக் எஃபெக்ட். அதாவது நீங்கள் டெம்பரேச்சர் மாற ஒரு மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகும், திருப்பி கம்மி ஆயிடுச்சுன்னா சுருங்கும். இப்படி மாறி நடக்கும்போது அந்த இடத்துல கிராக் டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எலாஸ்டிக்காக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ வெயிலும் மழையும் மாறி அடிக்கும் போது அந்த சுண்ணாம்பு வந்து ஈஸியாக உடஞ்சி விழுந்துடும். இது போக மழையில் ஈஸியாக கரைஞ்சிரும். இப்படிலாம் இருக்கும்போது அந்த சுண்ணாம்பு கோட்டிங் வந்து ஈஸியாகவே வான் அவுட் ஆகி அப்படியே வெளியே போயிடும். ஆனால் இந்த பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி சில அடிட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறனால அது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் தன்மையோடு இருக்கும். ஸோ வெயிலுக்கும் மழைக்கும் ஏற்றாப்புல அது சுருங்கி விரியும். அப்படி சுருங்கி விரியறதுனால அந்த இடத்துல கிராக்லாம் டெவலப் ஆகாது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சுண்ணாம்பு பொறுத்த வரைக்கும் அது நம்ம கையில் கொஞ்சம் அப்பப்போ ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் அந்த மாடியில் நடக்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னா எனக்கு அது ஈஸியாக ஒட்டவும் செய்யும். இந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டும் அதில் இருக்க தான் செய்யுது.
சரி, இப்போது வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தது, இப்போ உள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம்ல. டபுள் கோட்டிங் அடிச்சதுக்கு அடுத்து ரூம்குள்ளே இருக்கக்கூடிய சீலிங் டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சீலிங்கில் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து சுண்ணாம்பு அடித்தோமோ அந்த இடத்துல சீலிங்கோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 33.3 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. அதுவே நம்ம சன்ரூஃப் கோட்டிங் அடித்த இடத்துல பார்த்தீங்கன்னா 35.3 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. இதுவுமே 2 டிகிரி செல்சியஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம அந்த சன்ரூஃப் கோட்டிங் அடித்த இடத்துல. இது போக நம்ம ரூமோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பார்த்தோம். ரூமோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பார்க்கும்போது கிச்சனில் மெஷர் பண்ணோம், அப்புறம் பெட்ரூமில் மெஷர் பண்ணோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 32.8 டிகிரி செல்சியஸ் தான் சுண்ணாம்பு அடிச்சிருக்கோம். சுண்ணாம்பு அடிச்சிருக்கோம். அந்த இடத்துல 32.8 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. அதுவே நம்ம பெட்ரூமில் பார்க்கும்போது நமக்கு 1 தான் கூட இருந்துச்சு, 32.9 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. என்னது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஈரப்பதம். அதாவது காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் கலந்துருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வேல்யூ தான். இப்படி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் என்ன பண்ணுன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் வாங்கி உள்வாங்கி வச்சுக்கும். அப்படி உள்வாங்கி வச்சுக்கிட்டதுனால அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த ரூம் டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் அனலாக இருக்கிற மாதிரி தெரியும். இதை வந்து நீங்கள் பாத்ரூமில் போகும்போது நிறைய ஃபீல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நார்மலாக ரூம்லேருந்து பாத்ரூம் போனோன்னு டக்குன்னு ஹீட்டாக இருக்கும். குளிச்சுட்டு வந்தோம்னாலே குளிச்சு துடைக்கும் போதே ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த ஹியூமிடிட்டி வந்து அந்த இடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து தெரியுது. இதனால தான் சில நேரம் நம்ம வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு பிசுப்பான வேர்த்துக்கிட்டு வேர்வை வந்து அப்படியே பிசுப்பாக கையில் ஓட்டுற மாதிரி ஃபீல் இருக்கும். இதுக்கு காரணமுமே ஹியூமிடிட்டி தான். ஸோ ஹியூமிடிட்டி வந்து ஒரு 50% கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிளைம் நல்லாவே இருக்கும். அதுவே ஹியூமிடிட்டி 60-70 போகும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது வந்து தெரியும். சரி, இப்போ உங்களுடைய முடிவு என்ன? சுண்ணாம்பு பெஸ்ட்டா, சன்ரூஃப் கோட்டிங் பெஸ்ட்டா? இதில் சுண்ணாம்பு அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சுண்ணாம்பு கோட்டிங் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் காஸ்ட் எஃபெக்டிவ். ஆனால் எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நான் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே நம்ம கொடுத்தாலுமே அந்த வருஷத்துலேயே அது பிசுன்னு ஒட்ட செய்யும். அப்போது ஒரு பக்கம் அது பாசிட்டிவாக காஸ்ட் எஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கத்தில் நீங்கள் திரும்ப அடிக்க வேண்டியது இருக்குது. சுண்ணாம்பு எப்படி இருக்குது? இப்போ சன்ரூஃப் கோட்டிங்கோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன? சன்ரூஃப் கோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்காகவே தேர்ந்தெடுத்து செஞ்சதுனால இது வந்து ஒரு 2-5 வருஷம் வரைக்கும் தாங்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆவரேஜ் எடுத்தால் கூட ஒரு 2-2.5 வருஷம் வரைக்கும் இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கோட்டிங் கொடுத்தா போதும். ஆனால் நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக அதை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே 330 ரூபா, அப்போ 2 வருஷத்துக்குனா எனக்கு 660 ரூபா தான். இதுவே இங்கே 2 வருஷத்துக்குனா 2200 ரூபா, 4 மடங்கு நான் அதிகமான காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷன் தான் என்ன? கன்க்ளூஷன் என்னென்னா கண்டிப்பாக சன்ரூஃப் கோட்டிங் வந்து ஹெல்ப் பண்ண தான் செய்யுது. கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய இன்டோர் டெம்பரேச்சரை வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு 6 டிகிரி செல்சியஸ் குறைக்கலன்னா கூட 2லேருந்து ஒரு 3 டிகிரி செல்சியஸ் குறைக்குது. இது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணோன்னா நம்ம டெம்பரேச்சர் இன்னும் கம்மி பண்ணலாம். அது என்னென்னா பாத்ரூமை திறந்து வைக்காமல் பூட்டி வைக்கிறது. அப்படி வைக்கிறது மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வந்து வெளியே வராமல் இருக்கும். அப்படி வெளியே வராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட் ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது போக வந்து வெயில் காலம் பாத்ரூம் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் அதிகமாகிட்டே போகும்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணணும். ஆனால் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து எல்லா இடத்துலையும் அஃபோர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் முடியுதோ அவங்க வந்து கண்டிப்பாக பாத்ரூமில் எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குளிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல டெம்பரேச்சர் கம்மியாகிற ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். சரி, வேறு இது போக எந்த இடங்கள்லையும் தண்ணி குடத்தை வந்து திறந்து வைக்காமல் மூடி வைக்கணும். அப்படி மூடி வைக்கிறது மூலமாக அதுலேருந்து போகக்கூடிய வேப்பரை வந்து கம்மி பண்ணலாம். அது மூலமாக சுற்றி இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி கம்மி பண்ணலாம். இது போக நீங்கள் மதிய நேரத்தில் வந்து விண்டோஸ்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல ஸ்க்ரீன் போட்டு மூடி வைக்கிறது மூலமாக வெயிலில் இருக்க வெயில் வந்து கம்மி உள்ளே வராது. அது மூலமாக ரூம் டெம்பரேச்சர் வந்து கம்மி ஆகும். இதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். இது போக நீங்கள் வந்து சன்ரூஃப் கோட்டிங் பெஸ்ட்டாக இல்லை சுண்ணாம்பு பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் உங்களுக்கு வந்து எது ஓகே, இப்போ எனக்கு வந்து காலில் வந்து ஒட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த காசு கம்மியாக தான் செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சுண்ணாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு வருஷத்துலேயே ஈஸியாக வந்து ஃபேட் அவுட் ஆயிரும். அப்போ ஃபேட் அவுட் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் முழுசாக ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை நான் சன்ரூஃப் கோட்டிங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு காசு போனால் பரவாயில்ல, எனக்கு டெம்பரேச்சர் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சன்ரூஃப் கோட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2ல் ஏதோ ஒரு கோட்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டுக்கு வந்து ரொம்ப பெட்டர். கண்டிப்பாக அதை டெம்பரேச்சரையும் குறைச்சி கொடுக்கும். இப்போ இந்த வீடியோவில் சன்ரூஃப் கோட்டிங் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத செஞ்சு பார்த்த மாதிரியே இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கம்பேர் பண்ணி நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். அதுதான் பைக் வெர்சஸ் ஸ்கூட்டி. அதாவது ஒரு சிலருக்கு பைக் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஸ்கூட்டி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிஜமாலே யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், காஸ்ட் வைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், இல்லைனா எஃபிஷியன்சி வைஸாக இருக்கட்டும், சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ்ட்டை கொடுத்து ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி ஒரு ஒப்பீனியனுக்கு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கான கார்டை வந்து நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பைக்கா ஸ்கூட்டியா அப்படிங்கிறதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எந்த விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தலைவர் பிரவீன் ப்ரோ வந்து அதை செஞ்சு காமிச்சே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுவார்.